Summer holidays vandachu, நம்ம GT Holidays vandachu. GT Holidays, South India's #1 travel brand. Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. Dr. Srivarma's அனைத்து நோய்களுக்குமான குணம். கமல்ஹாசன் மாநிலங்களவை உறுப்பினராக தேர்வாகியுள்ளார். மக்கள் நீதி மய்யம் என்கிற கட்சியை அவர் தொடங்கி 6 ஆண்டுகள் கழித்து அவருக்கு கிடைத்திருக்கும் அங்கீகாரம் என்றே இதை சொல்லலாம். ஒரு தேர்தல் அரசியல்வாதியாக அவரின் வரலாறு சிறியது. 2018ஆம் ஆண்டு அவர் கட்சி தொடங்கிய போது ஊழலற்ற ஆட்சி என்ற முழக்கத்தை கையில் எடுத்திருந்தார். டிவியை உடைத்தார். சமூகத்தின் அவலங்களை அம்பலப்படுத்த விசில் என்கிற ஆப்பை அறிமுகப்படுத்தினார். 2019 நாடாளுமன்ற தேர்தலில் தனித்து நின்று 3.67% வாக்குகளை பெற்றார். 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அது 2.73%. தான் போட்டியிட்ட கோவை தெற்கு தொகுதியில் வெறும் 1728 வாக்குகள் வித்தியாசத்தில் பாஜகவின் வானதி சீனிவாசனிடம் தோல்வியுற்றார். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவை எதிர்க்க திமுகவை ஆதரித்து பிரச்சாரம் செய்தார். இப்போது திமுக கூட்டணி கட்சி தலைவராக மாநிலங்களவை எம்பியாகியுள்ளார். ஒரு பத்தியில் முடிந்துவிடும் கமல்ஹாசனின் அரசியல்வாதி வரலாறு. ஆனால் அவர் கட்சி தொடங்கிய போது ஜெயலலிதா, கலைஞர் கருணாநிதி இருந்தபோது வராமல் ஏன் இப்போது வந்துள்ளீர்கள் என்ற கேள்விக்கு அவர் தாம் எப்போதும் அரசியலில் இருந்ததாகவும் வாக்கு அரசியலில்தான் இப்போது அடியெடுத்து வைத்துள்ளதாகவும் கூறினார். அப்படியானால் கமல்ஹாசனின் அரசியல் வரலாறு என்ன? கமல்ஹாசன் அரசியல் பேச தொடங்கியது எப்போது? நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சியாக இருக்கும் திமுகவின் கூட்டணி கட்சி எம்பியாக கமல் எந்த அரசியலை மாநிலங்களவையில் பேசுவார் என்பன பற்றிய ஒரு உரைதான் இன்றைய காலம் பேசும் கதையின் தொகுப்பு. உண்மையில் கமல் அரசியல் எங்கே பேசத் தொடங்கினார் என்பதற்கு ஒரு தொடக்க புள்ளி இல்லை. கமல் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்ட ஒரு காங்கிரஸ் குடும்பத்தை சேர்ந்தவர். சுமார் 3 வயதிலேயே ஒருமுறை தவறுதலாக திமுகவின் கூட்டத்தில் நுழைந்து அறிஞர் அண்ணாவின் மடியில் உட்கார்ந்தவர் கமல்ஹாசன். அவரது அரசியல் பயணம் இங்கேயே தொடங்கிவிட்டது என்று சொல்லலாம். ஏனென்றால் அவர் நடித்த படங்களில் அரசியல் கருத்துக்கள் இல்லாமல் இருந்ததில்லை. பாலச்சந்தர் படங்களில் தொடர்ந்து நடித்துக் கொண்டிருந்த கமல்ஹாசன் அவரின் அரசியல் கருத்துகளுக்கு முகமாக இருந்தார். ருத்ரையா இயக்கிய அவள் அப்படித்தான் படத்தில் பெண்ணியவாதியாக வந்த கமல்ஹாசன் பாலச்சந்தர் இயக்கிய வறுமையின் நிறம் சிவப்பு படத்தில் கம்யூனிஸ்டாகவும் நடித்திருந்தார். 1991ஆம் ஆண்டு பாபர் மசூதி இடிக்கப்பட்ட போது அதை எதிர்த்து பேசிய ஒரு சில பிரபலங்களில் கமலும் ஒருவர். பாபர் மசூதியை இடிக்க யாருக்கும் உரிமை இல்லை. தஞ்சை கோயிலும் வேளாங்கண்ணி தேவாலயமும் என்னுடையது போல அதுவும் என்னுடைய கட்டிடம் என்று தன் எதிர்ப்பை தெரிவித்திருந்தார் கமல்ஹாசன். 1992ஆம் ஆண்டு பாபர் மசூதி இடிக்கப்பட்டதன் விளைவாக உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பரவலான மத கலவரங்கள் ஏற்பட்டன. அன்றைய பிரதமர் நரசிம்ம ராவை சந்தித்த சான்றோர் குழுவில் கமல்ஹாசனும் ஒருவராக இருந்தார். பிரதமருடனான சந்திப்பில் வன்முறையை கட்டுப்படுத்தாத அரசாங்கத்தின் போக்கை எதிராக அவர் தனது கருத்தை பதிவு செய்தார். தமிழீழம் கேட்டு குரல் கொடுத்த முதல் தமிழ் நடிகர் கமல் என்றும் சொல்லலாம். 1980களிலேயே இலங்கை அரசின் இன அழிப்பு போக்கை கண்டித்து மாபெரும் போராட்டம் நடத்தியவர் கமல்ஹாசன். அங்கு தொடங்கி CABயில் இலங்கை தமிழர்களை ஏன் உள்ளடக்கவில்லை என்று அச்சட்டத்திற்கு எதிர்ப்பை தெரிவித்தது வரை 30 ஆண்டு காலமாக தொடர்ந்து குரல் கொடுத்து வருகிறார் கமல்ஹாசன். ஜென்டில்மேன் படத்தில் நடிக்க முதலில் கமலைதான் அணுகியிருந்தார் இயக்குனர் சங்கர். ஆனால் அத்திரைப்படம் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் போராட்டத்தை பற்றிய ஒரு கதையாக இருந்ததால் அதில் விருப்பமில்லை என்று மறுத்துவிட்டார் கமல். பின்னாளில் அந்த படம் வெளியாகி அதன் இடஒதுக்கீட்டுக்கு எதிரான கருத்துக்காக திராவிட இயக்கங்களின் திராவிட கட்சிகளின் எதிர்ப்புக்கு ஆளானது குறிப்பிடத்தக்கது. அவர் எடுத்த தேவர் மகன் வன்முறைக்கு எதிராக அமைந்திருந்தாலும் அந்த படமே தென் தமிழ்நாட்டில் பல வன்முறைகளுக்கு வித்தாக அமைந்திருந்தது. அதை உணர்ந்த கமல்ஹாசன் பின்னாளில் அதற்கு பொதுவெளியில் மன்னிப்பு கேட்டதும் அந்த படத்தின் 2ஆம் பாகம் வந்தால் தேவர் மகன் என்கிற தலைப்பே இருக்காது என்றும் அறிவித்திருந்தார். அதேபோல தென் தமிழ்நாட்டை உலுக்கிய மற்றொரு படம் விருமாண்டி. அந்த திரைப்படத்திற்கு முதலில் வேறொரு பெயர் இருந்ததும்
அதனால் ஜாதி கலவரம் உண்டாகலாம் என்று புதிய தமிழகம் கட்சி தலைவர் கிருஷ்ணசாமி உட்பட பலர் எழுப்பிய பிரச்சனைகளால் விருமாண்டி என்று பெயர் மாற்றப்பெற்றது. கமல் காந்தியவாதியாக தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டவர். அவர் இயக்கிய முதல் படமான ஹேராம் காந்தியத்தையும் மத நல்லிணக்கத்தையும் தூக்கி பிடித்த ஒரு படம். விருமாண்டி தூக்கு தண்டனையை எதிர்த்த ஒரு படம். அவர் எழுதிய அன்பே சிவம், சத்யா, குருதிப்புனல், உன்னை போல் ஒருவன் ஆகிய படங்கள் வெளிப்படையாக பல அரசியல் கருத்துக்களை பேசியது. கமல்ஹாசன் கட்சி தொடங்க காரணமாக அமைந்தது விஸ்வரூபம் படம் என்று பலமுறை பதிவு செய்துள்ளார். அந்த அளவிற்கு விஸ்வரூபம் திரைப்படத்தினால் பிரச்சனைகள் வெடித்திருந்தது. தமிழ் இஸ்லாமியர்களை தீவிரவாதிகளாக சித்தரிப்பது, தொழுகை நேரத்தில் வெடிகுண்டு வெடிக்கும் காட்சி என அந்த படம் வெளியாகும் முன்னமே சர்ச்சைகளும் பிரச்சனைகளும் வெடித்தன. அந்த படம் ஹிந்தியில் பிப்ரவரி 1 வெளியானது. ஆனால் தமிழ்நாட்டில் பிப்ரவரி 7 தான் வெளியானது. விஸ்வரூபத்தில் கமல் தீவிரவாதத்தை எதிர்க்கும் ஒரு இஸ்லாமிய ரா ஏஜென்டாக நடித்திருந்தார். விஸ்வரூபம் 2ஆம் பாகத்தில் எந்த மதத்தையும் சார்ந்திருக்கிறது பாவம் இல்ல பிரதர், ஆனா தேச துரோகியா இருக்கிறது தப்பு என்று வசனம் வைத்திருந்தார் கமல். கமலின் அரசியல் அடையாளமாக இருந்திருக்க வேண்டிய திரைப்படம் மருதநாயகம். இங்கிலாந்து 2ஆம் எலிசபெத் ராணி இந்தியா வந்திருந்த போது மருதநாயகம் படத்தின் தொடக்க விழாவில் பங்கேற்றார். இது பற்றி கமல் பேசுகையில், ராணி இங்கு வந்திருந்த போது அப்போலிட்டிக்கல் நடிகர் ஒருவரை தேடி அவராக வந்தார் என்றார். அப்போலிட்டிக்கல் என்றால் அரசியல் பேசாமை. ஆனால் மருதநாயகம் ஒரு மாபெரும் அரசியல் திரைப்படம். மதம் கொண்டு வந்தது சாதி, இன்னும் மனுஷன தொரத்துது மனு சொன்ன நீதி என்ற ஒற்றை வரியே அதற்கு சாட்சி. இன்று மாநிலங்களவை எம்பியாக கமல் தேர்வாகியுள்ளார். வழக்கமாக தங்கு தடையின்றி பல பக்கங்களுக்கு எந்த ஸ்கிரிப்டும் இல்லாமல் பேசும் கமல்ஹாசனுக்கு மாநிலங்களவையில் நேர கட்டுப்பாடு இருக்கும். எதிர்க்கட்சி என்பதால் ஒடுக்குமுறைகளை சந்திக்க நேரலாம். ஆனால் அதற்கு பயந்த ஆள் இல்லை கமல்ஹாசன். கமலுக்கு ஒரு விஷயம் தெரியவில்லை என்று சொல்லாதீர்கள், அவர் தெரிந்து கொண்டு வந்து உங்களை மிஞ்சி விடுவார் என்ற பெருமையை தாங்கியவர் கமல்ஹாசன். அதை நிரூபிக்கும் களமாக மாநிலங்களவை இருக்குமா என்று பொறுத்திருந்து பார்ப்போம். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. டாக்டர் ஸ்ரீவர்மாஸ், அனைத்து நோய்களுக்குமான குணம்.